வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நிலையில நிறைய பேருக்கு சொத்துக்கள் ஏதோ ஒரு வழியில இழந்து தவிக்கிறவங்க நிறைய பேர். அது கடன் பிரச்சனையால இருக்கட்டும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, சொந்த பந்தத்துக்குள்ளேயே பிரிவுகள்னால சொத்துக்களை இழக்கிறது, ஏமாத்தி சொத்துக்களை பிடிங்கிறது, இப்படி சொத்துக்கள் இழந்து தவிக்கிறவங்க, வரவேண்டிய சொத்துக்கள் வராம இருக்கிறவங்க, ரொம்ப எளிமையா எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கம்மா, நாங்க பார்க்காத விஷயமே இல்லை, எல்லா இடத்துக்குமே போயிட்டோம், எல்லார்ட்டையும் போய் கேட்டோம், எல்லா ஜாதகமும் பார்த்து அவங்க சொன்ன பரிகாரம் எல்லாமே பண்ணிட்டோம், நம்பிக்கை இழந்து நிக்கிறோம், இந்த நேரத்துல எங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் சொல்லுங்கம்மா அப்படின்னு நிறைய கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் கை மேல் பலன் கொடுக்கக்கூடியது. நம்பிக்கையோட இந்த பரிகாரம் செய்யும் போது அந்த அதிசயத்தை நீங்களே கண்ணார பார்க்க முடியும். அப்படி என்ன அப்படின்னா, ஒரு செவ்வாய்க்கிழமை போல ஒரு சிகப்பு கலர் துணியில ஒரு தேங்காய்னா நல்ல கருங்காயா இருக்கணும், மட்டை நல்ல காஞ்ச மட்டையா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்து அந்த சிகப்பு கலர் துணியில வச்சுக்கணும். சிகப்பு கலர் துணினா நல்ல காட்டன் துணியா இருக்கணும். அந்த துணியில தேங்காயை வச்சுட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பச்சரிசி, ஒரு கையளவுக்கு பச்சரிசி எடுத்து அந்த சிகப்பு துணியில போடணும். அப்போ அந்த தேங்காயும் பச்சரிசியும் சேர்ந்து அந்த சிகப்பு துணியை கட்டிட்டு வீட்டோட வாசல் நிலையில, அதாவது வீட்டுக்குள்ள எங்க என்ட்ரி ஆகுறீங்களோ அந்த வாசல் நிலையில கட்டி விட்டுறணும். கட்டி விட்டுட்டு நீங்க எப்பெல்லாம் பூஜை அறையில சாம்பிராணி போட்டு பத்தி சூடம் காமிக்கிறீங்களோ அந்த சாம்பிராணியை அந்த நம்ம வெளியில கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய்க்கும் பச்சரிசிக்கும் அந்த சாம்பிராணி காமிக்கணும். இல்லை நீங்க தீபம் காமிக்கணும்னாலும் காமிக்கலாம். இதை தொடர்ச்சியா எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, எப்பவுமே இல்லை, ஒரே தடவை தான் நம்ம பண்ண போறோம். இதுல எந்த விதமான கஷ்டமுமே கிடையவே கிடையாது. ஒரே முறைதான். இன்னைக்கு என்ன வருடம், நாள், கிழமை எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு அடுத்த வருஷம் அதை மாத்தினா போதும். அது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது ஒரே தடவை தான். எந்த விதமான கஷ்டமும் கிடையாது இந்த பரிகாரம் பண்றதுக்கு. ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம், நம்மளே வீட்டுல செஞ்சுக்கக்கூடிய பரிகாரம். எத்தனையோ ரூபாய்களை கொண்டு போய் தேவையில்லாம யாருக்கிட்டையும் கொட்டி வேஸ்டா ஏமாந்துடாதீங்க. நீங்க செல்வங்கள் இழந்திருந்தாலும் சரி, இல்ல செல்வங்கள் இனிமே சேர்க்கணும்னு நினைச்சாலும் சரி, முருக வழிபாடுங்கிறது கண்டிப்பா இருக்கணும். முருகனை கைப்பிடிச்சு பாதம் பணிஞ்சு அவர்கிட்ட பக்தி செலுத்தினாலே பல விஷயங்கள் நமக்கு நன்மைகள் நடக்கும். அந்த வகையில இந்த ஒரு பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை காலையா மாலையா கணக்கெல்லாம் கிடையாது, நீங்க எந்த நேரமா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை பண்ணணும். சிகப்பு கலர் துணி, காட்டன் துணியா இருக்கணும். தேங்காய் நல்ல கருங்காயா, மட்டை உரிக்காம இருக்கணும். மட்டையோட பச்சரிசி, இந்த ரெண்டே பொருள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதை நிலவாசல்ல கட்டிட்டு சாம்பிராணி மட்டும் நம்ம பூஜை பண்ணும் போதெல்லாம் காமிக்க போறோம். இது மட்டும்தான். இழந்த செல்வங்கள் எந்த வழியில போயிருந்தாலும் கண்டிப்பா திரும்ப ரெட்டிப்பா நம்மளை சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். தாராளமா இதை நீங்க வீட்டிலேயே செய்யலாம். நம்பிக்கையோட செய்யும் போது உடனடியாக பலன் கொடுக்கும். இந்த பரிகாரம் இழந்த செல்வங்களை மீட்பதற்குன்னு சித்தருடைய குறிப்பில் இருந்ததைத்தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அற்புதமான பரிகாரம், செஞ்சு பாருங்க. சொத்துக்களை மீட்டு ஆனந்தமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா வாழணும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.